ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் எக்ஸ்ட்ரீம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ராஜவேல் கிருஷ்ணா இயக்கியிருக்கிறாரு. ராஜ்குமார் நாகராஜ், ரக்ஷிதா மகாலட்சுமி, அபி நக்ஷத்ரா, அம்ரிதா ஹல்டர், சிவம் தேவ் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டுமான பணி நடக்கும் கட்டிடம் ஒன்றில் ஒரு பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்படுகின்றது. விசாரணை மேற்கொள்ளும் காவல்துறை அது இளம்பெண் அபி நக்ஷத்ரா என்பதை கண்டுபிடிக்கின்றது. தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளும் காவல்துறைக்கு பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைக்க இறுதியில் கொலைக்கான பின்னணி என்ன, கொலையாளி யார் என்பதை பரபரப்பான கிரைம் த்ரில்லராக சொல்லியிருப்பதே இந்த படத்தின் மீத கதை. போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் சின்னத்திரை பிரபலம் ரக்ஷிதா மகாலட்சுமி போலீஸ் உடையில் கம்பீரமாக இருக்கின்றார். ஒரு கொலை வழக்கு விசாரிக்கும் பெண் போலீஸ் கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கின்றார். கொலை செய்யப்பட்ட இளம் பெண்ணாக நடித்திருக்கும் அபி நக்ஷத்ரா பாதிக்கப்படும் அப்பாவி ஏழை பெண்ணாக சிறப்பாக நடித்திருக்கின்றார். போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் ராஜ்குமார் நாகராஜ் சத்யசீலன் என்ற போலீஸ் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருக்கின்றார். மாடர்ன் என்ற பெயரில் மற்றவர்களின் கவனத்தை சிதைக்கும் வகையில் ஆடை உடுத்தும் பெண்ணாக கவர்ச்சியில் தாராளம் காட்டியிருக்கும் அம்ரிதா ஹல்டர் தனக்கு தெரியாமலேயே ஒரு அப்பாவி பெண்ணின் அவல நிலைக்கு தான் காரணமானதை எண்ணி வருத்தப்படும் காட்சியில் சிறப்பாக நடித்திருக்கின்றார். வில்லனாக நடித்திருக்கும் சிவம் தேவ், ஆனந்த் நாக், அபி நக்ஷத்ராவின் அம்மாவாக நடித்திருக்கும் சரிதா, ராஜ்குமார் நாகராஜின் மனைவியாக நடித்திருக்கும் ராஜேஸ்வரி ராஜு என மற்ற வேடங்களில் நடித்திருப்பவர்கள் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் டிஜே பாலாவின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். இசையமைப்பாளர் MS ராஜ் பிரதாப்பின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. படத்தொகுப்பாளர் ராம்கோபி இரண்டாம் பாதியில் கொஞ்சம் குறைத்திருக்கலாம். இளம்பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்படும் முதல் காட்சியிலேயே நம்மை கதைக்குள் பயணிக்க வைத்துவிடும் இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணா இறுதி காட்சி வரை கொலையாளி யார், கொலைக்கான காரணம் என்னவாக இருக்கும் என்பதை யூகிக்க முடியாதபடி சுவாரஸ்யமாக நகர்த்தி செல்கின்றார். பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிப்பது மற்றும் போதை கலாச்சாரம் அதிகரிப்பது போன்ற விஷயங்களை பிரச்சாரமாக அல்லாமல் கமர்சியலாகவும் கதைக்கு தேவையானதாகவும் காட்சிப்படுத்தியிருக்கும் இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணா பாலியல் வன்கொடுமைகளின் பின்னணியாக சொல்லப்படும் பல காரணங்கள் இருந்தாலும் இதுவரை திரையில் சொல்லப்படாத ஒரு காரணத்தை கதை கருவாக வைத்துக்கொண்டு மக்களுக்கு கருத்து சொல்லியிருப்பதோடு சினிமா ரசிகர்களை திருப்திப்படுத்தும் கமர்சியல் படமாகவும் கொடுத்திருக்கும் இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணாவுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.